ஆமென். நல்ல கவனிக்கணும். இதெல்லாம் ஏன் சம்பவித்தது? அல்லேலூயா. இன்னைக்கு முழுமையாக ஒரு வேத பாடமா இன்னைக்கு படிக்க போறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் செய்திக்குள்ளாக சீக்கிரமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று நன்றாக தெரியும், 2 உடன்படிக்கைகள் உண்டு. ஆமென். முதலாவது உடன்படிக்கை, 2வது உடன்படிக்கை. நிறைய உடன்படிக்கைகள் இருக்கிறது. வேதத்தை படித்து பார்த்தால் முதலாவது தேவன் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அதன் பின்னால் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். தாவீதோடு உடன்படிக்கை, அநேகரோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் தேவன் மோசேயோடு சீனாய் மலையின் மேலே ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். நான் எதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், அந்த உடன்படிக்கை, முதலாவது அந்த உடன்படிக்கையை கர்த்தர் உடைத்து போட்டார், அதை முறித்து போட்டார். நல்லா கவனிக்கணும். 2வது உடன்படிக்கை இருக்கிறது, புதிய ஏற்பாடு சொல்கிறோம். இந்த உடன்படிக்கையும் தேவன் முறித்து பட போகிறார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையும் நின்று பட போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த முதலாவது உடன்படிக்கை தேவன் ஏன் முறித்து போட்டார், எப்படி முறித்து போட்டார், எப்போது முறித்து போட்டார், அந்த முறித்து போடுவதற்கு காரணங்களை அறிந்து கொண்டால் ஒரு காரியம், இந்த காலத்திலே அந்த உடன்படிக்கை எப்போது முடியும், 2வது உடன்படிக்கை அந்த சூழ்நிலை இப்போது நடக்குமே ஆனால் அதுதான் கடைசி காலத்தின் அடையாளம். ஆமென். ஆமென். நல்லா கவனிக்கணும். உலகத்தில் கடைசி கால அடையாளம் என்று சொல்லி அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து 24ஆம் அதிகாரத்திலே சொன்ன அநேக காரியங்களை பிரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னால் முடிவு என்ன செய்யாது, வராது. ஆனால் தேவன் எப்போது முடிவை கொண்டு வருகிறார், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். நல்ல கவனிங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வருகிறேன். முதலாவது உடன்படிக்கை முடிப்பதற்கு முன்பதாகவே, பல நூற்றாண்டுகள் முன்பதாகவே அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன செய்தார், பேசினார். ஆனா முடிவு வரல. தேவன் முடிவு வரல, முடிவே வரல. தேவன் நாட்களை ஈட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் சட்டம் ஒரு பீரியட் வரும்போது தேவன் ஒரே ஒரு காரியத்திலே பார்க்கிறார். அந்த காரியத்திலே அவர் எதிர்பார்த்த அந்த சம்பவம் இல்லாவிட்டால் இல்லாத போது ஒற்றை முடிவை கொண்டு வந்து விடுகிறார். அந்த காரியத்தை தான் படித்துக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. 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 நல்ல கவனிங்க. பழைய உடன்படிக்கையினுடைய கடைசி புஸ்தகம் மல்கியா. பழைய நிருபத்தினுடைய கடைசி புஸ்தகம் மல்கியா. புதிய உடன்படிக்கையினுடைய கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல். அல்லேலூயா. நல்ல புரியணும். இந்த மல்கியா தீர்க்கதரிசியை குறித்து அநேக முறை நான் எடுத்திருக்கிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதெல்லாம் தேவன் ஏன் பழைய நியமத்தை, பழைய உடன்படிக்கையை முறித்து போட்டார் என்பதனுடைய முழு விவரமே எதில் எழுதியிருக்கிறார். பொதுவா நான் சொல்றேன், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எப்படி நீங்க பார்க்கணும்னா ஜட்ஜ்மெண்ட் புஸ்தகம் பார்க்கணும். எப்படின்னா, ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்ல போய் நின்று கொண்டு இருக்கிறான். ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது அவனுக்கு தண்டனை வழங்க போகிறான், இல்லாவிட்டால் அவருடைய எல்லாம் ரத்து பண்ண போகிறார். யார் ரத்து பண்ண போகிற என்பதனுடைய ஒரு பெரிய லிஸ்ட், அவன் செய்யற எல்லா காரியத்தையும் அந்த ஜட்ஜி எழுதி வைத்து கீழே என்ன செய்வார், சீல் கொடுப்பார். அதுதான் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் என்றால். ஏன் நான் பழைய உடன்படிக்கை முறித்து போடுகிறேன் என்று சொல்லப்படுகிற ஒரு புஸ்தகத்தினுடைய உள்ளடக்கம் தான் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம். அல்லேலூயா. இந்த கோணத்திலே நீங்கள் அதை பார்த்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இதோடு சேர்த்து இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, தேவன் பழைய நியமத்தின் ஆலயத்தை, நான் தான் சொல்ல வந்தேன், ஆலயம் தேவனாலே ஆசையாக அந்த ஆலயம் கட்டப்பட்டு போனது. அல்லேலூயா. ஆனால் தேவன் ஏன் ஆலயத்தை இடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் விபரீதம் ஆராய்ந்து பார்த்தால், இப்போது ஆலயம் இருக்கிறது, அன்னைக்கு ஒரு ஆலயம் எப்படி இருந்தது, நல்ல கவனிங்க. அன்னைக்கு கைகளினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருந்தது. தேவன் அந்த ஆலயத்தை மாற்றி இப்போது நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆலயம்
தேவன் இடித்து போட்டார். அந்த ஆலயத்திலிருந்து தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அதே போல இந்த ஆலயம் ஒரு நாள் இடிக்கப்பட்டு போய்விடும். இந்த ஆலயம் ஒரு நாள் மாற்றப்பட்டு போய்விடும். அல்லேலூயா. ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். அந்த ஆலயம் எந்த காரணத்தினால தேவன் மாற்றிப்பட்டாரோ அந்த காரியம் இப்போது இந்த காலத்திலே நடக்குமே. ஆனால் இப்போது தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அப்பதான் முடியும். அல்லேலூயா. கடைசி கால அடையாளங்கள் எப்படி வேணா இருக்கட்டுங்க. ஆமென். நல்லா புரியுங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அடையாளங்கள் தேவன் எப்படி வேணா இருக்கும். ஆனா முடிவை கொண்டு வரதும் தேவன் நீட்டி போகிறதும் ஒரு சின்ன விஷயத்துல இருக்குங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவன் நினைக்க நீட்டி போடலாம். ஆனா அதை நீட்டி போடாம தடுக்கிற ஒரு சின்ன ஒரே ஒரு காரியம் தான். அல்லேலூயா. அதை மட்டும் இந்த ராத்திரி வேளையில பாருங்க நாம ஆராய போறோம். அல்லேலூயா. நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நீங்கள் கடந்து பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசி எல்லாரும் எடுங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிங்க. பாருங்க. தெளிவா ஒரு ஆள் சத்தமா வாசிங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போய். ஒரு நிமிஷம் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மல்கியா தீர்க்கதரிசியினுடைய காரியத்தை சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. இந்த மல்கியா தீர்க்கதரிசியில தேவன் யார் இதை நான் முறித்து போட போறேன் என்பது 9 காரியங்களை சொல்லி வைத்திருக்கார். 9 விஷயங்கள் அவர்கள் செய்த தவறு. இன்னும் கொஞ்சம் விளக்கி தரேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கணும்னா காலங்களை புரிந்து கொள்ளும். இப்போ தேவன் முதலாவது ஒரு ஆலயத்தை கட்டினார். சாலமனை கொண்டு ஒரு ஆலயத்தை என்ன செய்தார்? கட்டினார். உங்களுக்கு தெரியும் சாலமன் அவ்வளவு ஆசையாய் தேவ பிரமாணத்தின்படி இந்த ஆலயத்தை கட்டினார். கட்டி அடுத்து சாலமன் பையன் வரா. 3 தலைமுறை தாண்டின உடனே தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார், இந்த ஆலயத்தை நான் அழித்து போட போறேன். யாருங்க? இன்னைக்கு வரீங்க நீங்க எசேக்கியேல் ராஜா காலத்துல வரும்போதும் இதே அன்னைக்கு எசேக்கியேல் ராஜா காலத்துல இருந்தது. எசாயா தீர்க்கதரிசி இருக்கிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருக்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறார். இவங்க எல்லாம் கொண்டு தேவன் பேசிட்டே இருக்கிறார். இனி யோசியா காலத்துல வரும்போதும் தேவன் செப்பனியா தீர்க்கதரிசி கொண்டு பேசுகிறார். ஓகே. தேவன் முதலாவது ஆலயத்தை நல்ல வரீங்க ஆசையா கட்டின ஆலயத்தை சத்துரு இடிக்கும் போது கர்த்தர் ஒன்றுமே செய்யல, விட்டு கொடுத்தார், இடிச்சு. ஓகே. இனிதான் முக்கியமான பகுதிகள் கடந்து வருகிறோம். 2வது ஒரு ஆலயத்தை தேவன் கட்டுகிறார். கட்டுவதற்கு அவர் எடுத்த பிரயாசம் தான் முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, எல்லா ஜனங்களும் எங்க போயிட்டாங்க? சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. தேவன் ஒவ்வொரு ஆழமா பேசுகிறார். அங்க இருக்க விடாம ஆலய கட்ட வேண்டும் என்று அவர்களெல்லாம் கொண்டு வந்து அவர்களெல்லாம் அங்க இருக்கிற எஸ்ரா தலைமையில் ஒரு குரூப் வருகிறது, நெகேமியா தலைமையில் ஒரு கூட்டம் வருகிறது. இதற்கு வேண்டி தேசமங்கம் அழுகிறாங்க. கொஞ்ச நாள் இந்த ஆலயம் கட்டாம நடந்தவன அவர்கள் செப்பனியா தீர்க்கதரிசி திரும்ப பேசுகிறார். ஐயோ ஆகாய தீர்க்கதரிசி பேசுகிறார், நீங்கள் இப்போது காலத்தில் இப்படி எல்லாம் தேவன் வைராக்கி கொண்ட அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பார். நல்ல கவனிங்க. ஆலயம் கட்டி முடிச்ச 50வது வருஷத்துல எழுதப்பட்டது மல்கியா தீர்க்கதரிசி. நல்லா புரியணும். நான் சொல்ல வர கான்செப்ட் புரியணும். தேவன் இவ்வளவு ஆசையா கட்டிட்டார். நல்லா பாருங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கார். இவ்வளவு பிரயாசப்பட்டு கட்டின ஆலயம் 50 வருஷம் கூட ஆகிறதுக்கு முன்னாடி மல்கியா தீர்க்கதரிசி கொண்டு சொல்றாரு, இந்த ஆலயத்தை நான் இடிக்க போறேன். இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நடக்கிற சம்பவங்களை தான்
பாருங்க, கெட்டும்போது ஆலயம் ஆராதனை பயங்கரமா இருந்தது. சொன்னாங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கிறது. எல்லாரும் அழுதார்கள். அங்கே ஆராதனை நடந்தது, பலி நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனா ஜஸ்ட் என்ன தலைகளாய் போன தேவன் வேதனைப்படுகிறார், நெருங்கப்படுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து வேதனைப்படுகிறார். அதான் சொல்லுவார்கள், ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து வேதனைப்படுகிறார். அவர் அந்த முடியாத பட்சத்தில் அப்படின்னா பாருங்க, கட்டுனவர்கள் எப்படி காப்பாற்ற நினைச்சிருப்பாரு. கட்டுனவருக்கு எப்படியாவது இடிக்க கூட தள்ளி போடணும், இது இன்னும் தள்ளி போடணும் நினைச்சிருப்பாரா இல்லையா? ஆனா முடியல அவர்களால. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, அந்த அளவுக்கு ஏதோ விஷயம் இங்க நடக்கிறது. உடனே மல்கியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ சொல்லு, நான் முடிவு பண்ண போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு 400 வருஷங்கள் மௌன வருஷம். ஹல்லேலூயா. 400 வருஷம் தான் உன்னை கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது, எருசலேம் சுட்டரிக்கப்பட்டது. ஆமென். இப்போ இந்த கான்செப்ட் படிக்கணும். எந்த கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்? தேவன் ஆசையா கட்டின ஆலயம் இப்பதான் கட்டி முடிச்சிருக்கு. கட்டி முடிச்சு 50 வருஷம் ஆயிருக்கு. ஏதோ சம்பத்தை உள்ள பார்க்கிறாரு. வெம்பம் கொண்டு 9 காரியங்களை எழுதுகிறார். அத முதல் வசனத்துல சொல்ற பாத்தீங்கன்னா தெரியும். மல்கியா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வழக்க நேரம் கிடையாது. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்களோ என்னை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். இனி 7ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தினுடைய இடத்துல இருக்கிறது, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே ஆனால் உண்மை எதனால் அசுத்தப்படுத்துறோம் என்கிறீர்கள். ஆமென். இனி அதனுடைய அதனுடைய 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஏன் என்று கேட்கிறீர்கள். கீழே படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அதை உங்கள் கைகள் பிரியமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், ஏன் என்று கேட்கிறீர்கள். இனி அதனுடைய 17ஆம் வசனம் அங்கேயும் ஒவ்வொரு இடத்துல கீழே படிச்சு பாத்தீங்கன்னா தசமபாகத்தை குறித்தும் நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஒரு பயங்கர துருபதேசம் போயிட்டு இருக்கு. நான் சொல்வேன், தசம பாகம் மல்கியா தீர்க்கதரிசி எழுதப்பட்டபடினாலே அது தேவனுடைய இயக்கம். தேவன் பழைய நிமித்தை உடைத்து போடுவது காரணம் பண்டக சாலையில் தசம பாகங்கள் பண்டக சாலையில் வராதபடினாலே தேவன் அந்த நியமத்தை உடைத்து போட்டார். அதுவும் ஒரு காரணம். இப்ப முதலாவது ஒரு காரணம், தேவன் ஏன் முடிவை கொண்டு வந்தார். ஆமென். தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னான், எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான், நான் என்ன செய்ய போறேன், உங்களை சிதறடிப்பேன், உங்களை எல்லாம் விரட்டி விடுவேன், ஒவ்வொருவரும் கொண்டு சொல்லுகிறார். ஆனா என்ன செய்யலாம், ஆனா இப்ப முடிவை கொண்டு வருவதற்கு முடிவு பண்ணிட்டான். அது ஏன்ங்கிறதுதான் அதே சம்பவம் இன்றைக்கு நம்ம காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல புரியணும், அதே சம்பவம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையும் இந்த ஆலயத்தில் கர்த்தர் முடித்து போடுகிற நாட்கள் நெருங்கி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கவனிங்க, அத படிக்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் வசனம் படிங்க. 7, 8, 9 படிங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க. இப்ப ஆசாரியர்கிட்ட பேசுறேன், சொல்றாரு, நீங்க பலிபீடத்தை அசுத்தமானதை படைக்கிறீங்க. அவர் முதல் கம்ப்ளைண்ட் பலிபீடத்துல அசுத்தமானதை படைக்கிறீங்க. 2, நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசர்படுத்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ. இனி கீழே வீட்டுல படிக்கும் நேரம் இல்ல. இனி அதனுடைய 13ஆம் வசனம் படிங்க. 13 இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார்.
செலுத்துகிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ள பயங்கரமா இருக்கும். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு, நீங்க பீருந்ததையும் நசல் கொண்டதையும் காணிக்கையும் செலுத்துறீங்க, மந்தையில் நல்ல கடா இருக்கையில கெட்டு போனதை கொண்டு வரீங்க. அவர் சொன்ன முதல் கம்ப்ளைண்ட், நிறைய கம்ப்ளைண்ட் இல்ல, முதல் கம்ப்ளைண்ட் சொல்றாரு, எப்படி சிநேகித்தீங்கன்னு சொல்றேன், அதை நான் பின்னால வளர்க்க நேரம் இருந்தா. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் சொல்றாரு, நீங்க பலிபீடத்துல அசுத்தமானதை படைக்கிறீங்கன்னு நான் சொல்றேன், ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி நாங்க படைக்கிறோம் அப்படின்னு கேட்கறீங்க. நல்ல கவனிங்க. அப்படி அங்க என்ன இருக்கு, என்ன இருக்கு, பலி செலுத்துறாங்க. நல்ல கவனிங்க. இப்போ தன்மை சொல்றேன், இப்போ தேவன் எப்ப இந்த ஆலயத்தை இடித்தார், கிபி 70. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது தேவாலயம் இருந்ததா, தேவாலயத்தில் ஆராதனை இருந்தது, தேவாலயத்தில் எல்லாம் இருந்தது, ஆராதனை எல்லாம் இருந்தது. அப்ப இவங்க என்ன செலுத்துறாங்க, ஆராதனை எல்லாம் கரெக்ட், எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பலிபீடத்துல அசுத்தமானதை படைக்கிறாய், ரெண்டு நீ நசல் பிடித்ததையும் ஊனமானது எதை கொண்டு வந்தாலும் தப்பில்லைன்னு சொல்றார். இப்போ பாயிண்ட் வருகிறேன், நல்ல பாயிண்ட், நல்ல கவனிங்க. இப்போ தேவன் இப்போ தேசத்தெல்லாம் பார்க்கிறார், தேசம் கெட்டு போயிட்டு அது கடைசியில் யாரை பார்க்கிறார் தெரியுமா, யாரை பார்க்கிறார் தெரியுமா, சபையை காண்கிறார், ஆசாரியை பார்க்கிறார். இப்போ ஆசாரியன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருக்க அப்படினால தேவன் உடன்படிக்கை முடித்து போட்டார். நல்ல கவனிங்க. அன்னைக்கு தேசம் எப்படி வேணா இருக்கட்டுங்க, அன்னைக்கு ஆசாரியன் லேவியன் தேவ கற்பனையின்படி கரெக்டா இருந்திருப்பானே, ஆனால் இன்னும் நாட்கள் நீடி போயிடும். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த தேசத்தினுடைய முடிவு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்து சபையினுடைய வீழ்ச்சியிலே இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நல்ல கவனிங்க. அப்ப ஆராதனை எங்க தப்பிட்டோ, எப்போ தேவன், நல்ல கவனிங்க, ரெண்டு விஷயம் அதான் நான் சொல்லி தர வேண்டும் விரும்புகிறேன். தேவன் எப்போது உடன்படிக்கை முடித்து போடுறாருன்னா, தேசத்து ஜனங்களை பார்த்ததில்ல, கடைசியில் அவர் சபையினுடைய சட்டத்திட்டங்கள், சபையின் ஆராதனை முறைமைகள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். அங்கே தேவனுக்கு பிரியம் அல்லாத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். ஹalleluya. அதேபோல தேசம் எப்படி வேணா இருக்கட்டும், அந்த தேசத்தின் சட்டம் இந்த வேத சட்டத்துக்கு புறம்பாய் வரும்போது அங்கே ஒரு முடிவு வருகிறது. நான் அதை விளக்க தெரிந்து விரும்புகிறேன். இப்ப அன்னைக்கு தேவன் ஆசாரியர்கள் எல்லாம் பார்க்கிறார். ஆசாரியன் எப்படி கொண்டு வரான் தெரியுமா, இவங்க என்ன கொண்டு வந்தாலும் என்ன, ஆலயத்துக்கு, நல்ல கவனிங்க, ஆலயத்துக்கு வந்துட்டா போதும், நீ எப்படி வேணா ஆராதி, என்ன வேணா பலி செலுத்து, ஆலயத்துக்கு நீ என்ன செலுத்த, அவன் நசல் கொண்டு வந்தாலும் என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை. ஊனமண்டு கொண்டு அந்த காரியங்கள் நடந்த உடனே தேவன் பல ஆலயத்திலே ஆராதனையிலே மாற்றம் வந்த உடனே தேவன் முடிவை கொண்டு வருகிறார். நல்ல கருத்து. இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள், நாம் சபைகள் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் கண்டுகொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் பெந்தேகோஸ்து சபைகளுக்கு சொல்லிக் கொள்கிறார்கள். ஹalleluya. நான் ஓப்பனா சொல்றேன், I ashamed, நான் பெந்தேகோஸ்து என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். ஏன் வெட்கப்படுகிறேன் தெரியுமா, எல்லாரும் இன்னைக்கு பெந்தேகோஸ்து சொல்லிட்டாங்க. ஒரு காலத்து பெந்தேகோஸ்து சபை எப்படி தெரியுமா உங்களுக்கு, பெந்தேகோஸ்து சபை எப்படி தெரியுமா, பெந்தேகோஸ்து சபைன்னா யார் என்ன செய்ய மாட்டான், வெளியே சொல்ல மாட்டான். நான் பெந்தேகோஸ்து சொல்றதுக்கு என்ன செய்வான், வெட்கப்படுவான். இனி பெந்தேகோஸ்தே என்று சொல்வதற்கு அங்க போனாலே அவனுக்கு என்ன கிடையாது. இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபையில போறதுக்கு பயங்கர ஆட்கள், எல்லாரும் ஓடுறாங்க. அன்னைக்கு பெந்தேகோஸ்து சபைன்னா எப்படி இருக்கு தெரியுமா, ஆராதனை சொல்லிட்டாங்க. பெந்தேகோஸ்து சபையில ஆராதனை எப்படின்னா,
3 பாட்டு பாடுவாங்க. 3 பாட்டு அப்படின்னா அங்க என்ன இருக்காது, ஒரு ராகம் இருக்காது, தாளம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. இந்த 2 பாட்டு 3வது பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு அக்கினி எங்க இறங்கும். ஒரு 1.5 மணிக்கு ஒரு தேவ அக்கினின் அபிஷேகம் அங்க உலாவ ஆரம்பிச்சு, ஒரு தேவ மகிமை உலாவ ஆரம்பிச்சிடும். அந்த அக்கினி முடிஞ்ச உடனே அந்த ஊழியக்காரர் தேவ வசனம் பேச ஆரம்பிச்சுவாரு. அது எழுதி போன உடனே அவன் உலகத்துல எல்லா பாவம், அவனுடைய மேன்மை, கண்கள் இச்சை, இல்ல ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் எழுதி போயிடும். ஆமென் ஆமென். அன்னைக்கு நீங்க சிஸ்டர் இதை விடுங்க, பிரதர் கிட்ட யாரும் ஊழியக்காரங்க சொல்ல மாட்டாங்க. அந்த 1.5 மணிக்கு ஒரு ஆராதனை தெரியுமா, நல்ல கவனிக்கணும். பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி முடிஞ்ச உடனே என்ன இருக்கும், என்ன இருக்கும், ஜெபம் இல்ல, ஆவியில மாறிடுவாங்க. அப்புறம் பாஸ்டர் எங்க உட்கார்ந்துருவார் தெரியுமா, அன்னைக்கு அப்படிதான் இங்க பாட்டு உட்கார்ந்துருவார், அவர் பாட்டு உட்கார்ந்துருவார். இவர் கடைசியில் வந்து இங்க நினைச்சிடும், 4 தட்டு தட்டணும். ஆனாலும் என்ன செய்யாது, அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தீ பற்றிட்டே இருக்கு. எல்லாரும் அதுல அந்த ஆராதனையில என்ன செய்வாங்க தெரியுமா, எல்லா பாவத்தை விட விட்டுருவான், அலங்காரத்தை விட வேண்டிய விட்டுருவான், எதெல்லாம் செய்யணும் எல்லாம் விட்டுருவான். அது முடிஞ்சு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே அதுக்கு மேல தீ கத்திடும். கரெக்டா ஸ்ட்ரிக்டா சபை ஆராதனைனா எப்படி சொல்றது, ஊழியக்காரன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அக்கினியா இருப்பாங்க, தீயா இருப்பாங்க, ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கு. அப்படின்னா எப்படி சொல்றது, நான் சின்ன பிள்ளைல பார்த்தது இல்லையா, ஒரு நீ இந்த ட்ரெஸ் போட்டு தான் ஆலயத்துக்கு வரணும். அன்னைக்கு நீ வேற கலர் ட்ரெஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, உண்மையில நடந்த சமயம் சொல்றேன். ஆமென். இப்படிதான் ஆராதனை, பெந்தேகோஸ்து ஆராதனை இப்படிதான் இருந்தது. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆனா கொஞ்சம் இப்ப என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, ஆராதனை என்பது பாட்டல்ல ஆராதனை. நல்லா புரியணும், பாட்டல்ல ஆராதனை. ஆராதனை தெரியுமா, இந்த 3 பாட்டு முடிஞ்ச உடனே நாம் எல்லாம் ஆவி என்ன தெரியுமா, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட்ஸ் அது அப்படியே வித்தியாச அனுபவத்தில் போயிடும். அது நிறைஞ்சவங்க அந்த அனுபவம் தெரியும், அது பல மணி அனுபவம். அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனையா இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்து சபைகள் எல்லாம் எப்படி மாறுச்சு அப்படின்னா, இந்த இதுக்கெல்லாம் சாத்தா என்ன பண்ணிட்டான் தெரியுமா, இப்படி இந்த சபைகளை கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் மாடர்ன் சபைகள் வர ஆரம்பிச்சு. அவங்க கொஞ்சம் பாட்டெல்லாம் மியூசிக் எல்லாம் வச்சு பாட்டெல்லாம் பயங்கர பாடி பாடெல்லாம் வச்சு, ஆமீன், எதை குறைச்சு விட்டாங்க தெரியுமா, அந்த ஆராதனை குறைச்சு பாட்டு ஆராதனையா மாறு. நல்லா புரியணும், எது ஆராதனையா மாறுச்சு, பாட்டு ஆராதனையா மாறுச்சு. ஹalleluya. நல்லா புரியணும். இந்த சபைகள், எந்த சபைகள், பெந்தேகோஸ்து சபைகள் தன்னுடைய ஸ்டாண்டர்ட எங்க விட்டு தெரியுமா, இறக்கி இவனை போல மாற ஆரம்பிச்ச உடனே இப்ப தேவ அந்த சீயோன் என்கிற அந்த மோசே சீயோன் மலையில அந்த மேலான அனுபவத்தில் இருந்த அந்த அக்கினியின் அபிஷேகம் இல்லாவிட்டால் அந்த ஆராதனை சபைக்குள்ள எடுபட்டு போயிட்டு. நல்லா புரியணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆச்சு தெரியுமா, என்ன ஆச்சு, எப்படி வேணா நீ ஏன்னா எல்லாம் போயிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும், ஒரு காலத்துல ஏஜ் சர்ச் மாறுச்சு, ஏஜ் சர்ச் வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்க ஊழியக்கார குடும்போது ஏஜ் சர்ச் என்ன செய்யுது, உபவாசம் எங்க போயிட்டு வெளியே போயிட்டு இப்படி எல்லாம் பேசுவாங்க பாருங்க. இன்னைக்கு எல்லா பெந்தேகோஸ்து சபை எங்க போயிட்டு. இப்ப என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல கொஞ்சம் நான் ரசிக்கப்பட்ட ஃபுல்லா சபை, அதுவும் 90% கீழே விழுந்துச்சு. ஏன் விழுந்துட்டு அப்படின்னா, கொஞ்சம் பாட்டுக்காரர் எழுப்பி இருக்கிறாங்க. பாட்டுக்காரர் எழுப்பி என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன பண்ணாங்க தெரியுமா, இவங்களுக்குள்ள இவங்களுக்கு தேவன் தனியா ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்டாண்டர்டை விட்டு இவன் வெளியே போயிட்டான், இவன் அவனை போல மாறிட்டான். இவன் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் கூட்ட கதையா நீ எப்படி வேணா ஆறா. ஆமென் ஹalleluya. எப்படி வேணா சபையில இருந்து ஆறா. நீ சபைக்கு என்ன செய்ய வந்துட்டா போதும், சபைக்கு வந்துட்டா போதும். இன்னைக்கு பாருங்க, சபையில இந்த மேடைகள் எல்லாம் பாத்தீங்களா, அன்னைக்கு சிஎஸ் சபையிலயோ மற்ற சபையிலயோ பள்ளிப்படங்கள் மேல கட்டி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு பேங்க்ல. இன்னைக்கு பத்திர சபையில எல்லாம் பாத்தீங்களா, நீங்க
சிஎஸ் சபையோட அதே ஸ்டாண்டர்ட் இருக்கு. இன்னைக்கு வந்த சபையில பாருங்க, அங்கெல்லாம் பயங்கர அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி எங்க சபை அப்படிங்கிற மேலுக்கு போயிட்டான். கண்கள் இச்சை வெளிய ஆரம்பிச்சு. அவங்களுக்கு கண்கள் இச்சை அப்படின்னா எங்க ஸ்டாண்டர்டை உயர்த்தி காட்டணுங்கிற அதே சபைகள் வளர ஆரம்பிச்சு. ஆமென். நல்ல புரியணும். நல்ல சொல்ல வரேன்னா, எப்போ ஆவிக்குரிய சபைகள் அந்த ஆராதனை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை பரிசுத்தத்தை சபைகள் குறைத்துக் கொண்டதோ, உலகத்தில் நேராய் போக ஆரம்பித்ததோ, இது எல்லா சபையும் மாறிச்சு. என்ன நல்ல கவனிங்க. துருபதேசம் சொல்றோம், அப்படிதாங்க துருபதேசம் சொல்றோம். இன்னைக்கு உண்மையிலேயே எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் தெரியுமா? யார் சொல்றது நம்புற முடியுங்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். யார் என்ன சொல்ற காலகட்டத்தில் இருக்கிறோம். இவன் சொல்றான், அவன் உபதேசம் தான். இவன் சொல்றான், அவன் சொல்றான், இவனுக்கு உபதேசம் தான். யார் 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 யார சொல்றான்னு தெரியல. ஆமென். இனி ஒரு கூட்டம் நான் கண்டுபிடிச்சது தெரியுமா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே உபதேசம் பேசணும்னே அதுவரை இயேசுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு. பயங்கர கூட்டம் போயிடுச்சு. உபதேசம் பேசணும் உடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் பின்வாயிடுச்சு. ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடுங்க, எந்த ஒரு ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் 80% அக்செப்ட் பண்றான் அப்படின்னா there is wrong, எங்கேயோ தப்பு. அப்போ பகல் பிரசங்கம் பண்ணும் போதும் அவனுக்கு எல்லாரும் இல்லை, அவன் 80% அவனுக்கு எதிராக இருந்தாங்க. உபதேசம் பேசும்போது எதிராக இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரோட வரை என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது. நல்ல புரியுங்க, ஆராதனை தேவன் நிமித்த ஆராதனை படி இல்லை. ஆராதனை முறைமை மாறி போய்விட்டது. தேவனுடைய மோசே, நல்ல புரியுங்க, மோசே சீனாய் மலை மேலே இருக்கும்போது பெரிய மேக மகிமை இறங்குகிறது. அந்த மகிமை ஆலயத்துக்குள் இறங்க முடியல. அந்த வேறுபாடு இல்லை, அந்த வித்தியாச சபைக்குள்ள இல்லை. எல்லாரும் ஆராதனை ஆராதனை இப்படி சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்றேன், தேவன் இந்த ராத்திரி வேளையில வெட்கப்படுகிற, எதை வெட்கப்படுகிறான் என்றால் ஆராதனை முறைமை. இந்த காலை ராத்திரியில சொல்றேன், அசுத்தமாய் தேவனுக்கு முன்பதாக அசுத்தமாய் போய்கொண்டே இருக்கிறது. தன்னுடைய பெருமை, தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய விஷயங்களை காட்டுகிறதில் ஆராதனை போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க, சபைகள் எப்படி இருக்கு தெரியுமா? சரி, ஆசாரம் அப்படி இருக்கட்டும். விசுவாசம் எப்படி தெரியுமா? அன்னைக்கெல்லாம் ஒரு விசுவாசத்தை என்ன செய்வாங்க, யாரும் ஒன்று சொல்லலாம், இல்லை விசுவாசம் பிரதர் கொஞ்சம் தள்ளி இருக்க பிரதர் அப்படின்ட்டா அர்த்தம் காணாது. இந்த ஆள் என்ன சொல்றது? ஆமென், ஆமென். பிரதர் கொஞ்சம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுவாங்க, பிரதர் வெள்ளை ட்ரெஸ் போட்டா ஆராதிக்க முடியுமோ? ஆமென். யாராவது சொல்லி பாருங்க. ஏன்னா எல்லாம் கைமிஞ்சி போயிட்டு, சபை என்கிறது கைமிஞ்சி போயிட்டு, தேவன் உலக எல்லா சுத்துல இருக்கு, சபையை பார்க்கிறார். சபையின் ஆசாரியனும் உலகத்தின் பாதையில போயிட்டே இருக்கிறது. இந்த கடைசி கால ஆராதனை உலகத்தோடு போயிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது கடைசி காலத்தின் அடையாளம் எங்கே இருக்கிறது என்றால், கடைசி காலத்தில் தேவன் சபைகளை பார்க்கிறார். பெந்தெகோஸ்தே சபை நம்ம யாரும் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலத்துல பெந்தெகோஸ்தே சபையில மானே தேவன் ஒரு காலத்திலே ஒரு பெந்தெகோஸ்தே சபை என்று இருந்தது. ஹல்லேலூயா. அந்த சபைகள் இந்த கீழே வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சபைகளை தேவன் பார்க்கிறார். அந்த சபையில் என்ன இல்லை? ஓகே, நான் திரும்பவும் விளக்கமா சொல்லி தரேன். கவனிங்க, நான் பொதுவா சொல்லிடுறேன், படம் இல்லை. ஹல்லேலூயா. படம் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும் உங்களுக்கு, தேவன் மோசையை அழைத்தார், சீனாமலையில் அழைத்தார். சீனாமலை அடிக்கடி எக்ஸ்பிளைன், சீனாமலை அழைத்துட்டு தேவன் சீனாமலை ரவுண்டா போட்டார். ரவுண்டா போட்டுட்டு சொல்றாரு, ஒரு கூட்டத்தை எங்க நிக்கணும், வெளியே நின்றுட்டார். கொஞ்சம் பேர் பாதியில மேல இருக்கான். மோசை மட்டும் எங்க இருக்கான்? மலை உச்சில இருக்கான். ஏன் கேள்வி, இத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனா மோசையை மட்டும் தான் தேவன் நிலையெடுத்தார். யார் அழைத்தார் தெரியுமா? 3 காரியத்தில் அவன் ஜெயம் பெற்றான். கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நான் சொல்லுவேன், அந்த 3ஐயும்
அன்னைக்குள்ள பெந்தேகோஸ்தே சபைகள் ஜெயம் பெற்றிருந்தது. இன்றைக்கு இந்த மூன்றையும் பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள வைத்திருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. இப்போ ஒருத்தன் இப்படி எல்லாம் முடிய வெட்டிட்டு ஆறாம் நடத்துறாங்க வச்சுடுங்க. அது என்ன தெரியுமா? கண்களின் இச்சை. யார்? என்ன ரீசன் பண்றான்? என்ன ரீசன் பண்றான்? ஆமா, பேக்ரவுண்ட் சூப்பரா போட்டுருக்கான். எனக்கு என்னாச்சு? என்ன பிரதர்? எனக்கும் இச்சை. இப்ப நல்ல டி-ஷர்ட் போட்டு பாருங்க, பயங்கர டி-ஷர்ட் அமைப்போம். பயங்கர டி-ஷர்ட் போட்டு என்ன தெரியுமா? இதெல்லாம் இச்சை. ஹalleluya. இதெல்லாம் இச்சை, கண்கள் இச்சை, பெருமை, ஜீவன், இதெல்லாம் சபைக்குள்ள, பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு ஒரு பெந்தேகோஸ்தே சபை ஊழியக்காரட்ட போயிட்டு ஒரு நல்ல காசு போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் கடன் எடுப்பாரு. 1000 கடன் சொல்லுவார். ஏன்னா அந்த பைசைக்கு மேல என்ன தெரியுமா? அந்த அதெல்லாம் இல்லைன்னா பேப்பருக்கு வேல்யூ தான். எனக்கெல்லாம் உண்மையில சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் பேப்பருக்கு வேல்யூ தான். ஹalleluya. வந்தாலும் இல்லைன்னு இல்லை. ஆமென், ஆமென். அன்னைக்கு அப்படிதான் வச்சிருந்தாங்க. சபை கெட்டு போயிடுச்சு. தேவன் இன்றைக்கு சபைகளை பார்க்கிறார். ஹalleluya. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுதா புரியும். ஹalleluya. இப்போ நீங்க வெளிப்படுத்தல் நிருபம் எடுங்க. வெளிப்படுத்தல் நிருபம் அதனுடைய இது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கும். இப்போது ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் அடிபட்டு படிக்க போறோம். ஹalleluya. 18ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க. 18ஆம் அதிகாரம் அது 2ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க பாருங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினார். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். தேவன் இங்க ஒரு 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 தேசத்தை காட்டுகிறார். இந்த தேசத்தை என்ன செய்ய போறார்? இப்ப வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இந்த தேசத்தை என்ன செய்ய போறார்? அழிச்ச உடனே அழிக்கிறார். இந்த தேசம் என்ன ஆயிட்டான்? இருங்க, மகா பாபிலோன் விழுந்தது. பாருங்க, அதனுடைய இன்னும் இருக்கும். 8ஆம் வசனம் படிங்க. ஆகையால் அவளுக்கு ஒரு வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அப்படிதான் இருக்கு. இனி 10ஆம் வசனம், இனி 9-10. அவளுடைய வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, பலமான பட்டணமே, ஒரே நாள் வந்ததே என்பார்கள். இனி 18ஆம் வசனம். அவள் வேகிறதுனாலே உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைமையில் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயோ மகா நகரமே என்று அழுவார்கள். இது நடக்க போற ஒரு சம்பவம். ஒரு உலகத்திலே நல்ல கவனிங்க, இப்போது நம்ம பார்க்கிற ஒரு உலகம் இல்ல மட்டும் ஒரு ராஜ்யம், ஒரு பட்டணம் இதே போல கர்த்தர் அழிக்க போகிறார். நல்ல கவனிங்க, இந்த பட்டணம் என்ன செய்ய போறார்? இப்படி அழிச்சா பயங்கர சந்தோஷம், பரலோக தூதர்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த பட்டணம் அழிக்கிறதை பார்த்து வேற கொஞ்சம் ராஜ்யங்கள் ஐயோ உலகம் இப்படி வந்துட்டதே என்று அழுகிறாங்க, துக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஒரே நாள் துக்கம் வேதனை தேசத்து வருகிறது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது யாரும் தேவனை இதை அழிக்கிறார். இந்த தேசம் என்ன வேணா இருக்கட்டும், இந்த தேசத்தை என்ன செய்யறாங்க? சிலர் இத்தாலிங்கிறாங்க, சிலர் ஏதோ சொல்றாங்க, அது அங்கே இருக்கட்டும். நம்ம இப்ப பார்க்க வேண்டியது இந்த தேசத்தை ஏன் அழிக்கிறார்,
அதுக்குள்ள சில கேரக்டர் நல்ல புரியும். some character is there. இந்த கேரக்டர் எந்த தேசத்துல இன்றைக்கு இருக்கோ அந்த தேசம் அழிக்கப்படும். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சா? அந்த தேசம் தேவனுக்கு விரோதமான தேசம். அந்த தேசத்தை தான் நான் பொதுவா சொல்றேன். ஒரு லிஸ்ட் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே இந்த தேசத்தை அழிப்பதற்கு நீ சித்தம், தேசம் அழிப்பது லிஸ்ட் கொடுத்தா இந்த கேரக்டர்ல எல்லா தேசத்தை தேவன் டிக் பண்ணும். ஆமென். அப்ப இந்த கேரக்டரை நீ படிக்கணும். அப்படிதான். ஓகே. முதல்ல என்ன கேரக்டர் இருக்கு? 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுங்க. அது பேய்களுடைய குடியிருப்பும். 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய முதல்ல என்னங்க அது? பேய்களுடைய குடியிருப்பு. நல்ல கவனிங்க. அது என்னது? பேய்களுடைய குடியிருப்பு. இத எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். நல்ல கவனிங்க. பேய்களுடைய குடியிருப்பு. 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. 3 அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. ஓகே. 3வது 4வது கேரக்டர் வேசித்தனம் உட்கறதுனாலே எல்லா ஜாதி என்ன செய்தாங்க? குடித்தார்கள். பூமி ராஜாக்கள் அவரோட கடைசில படிங்க. பூமியின் வர்த்தகர்கள் அவருடைய செல்வ செருக்கினாலே ஐஸ்வர்யவான். அப்படின்னா பூமியில உள்ள ராஜாக்கள் அநேகர் அவளுனால என்ன ஆனாங்க? ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். இன்னும் கீழே படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இனி அவளை பற்றி இருக்கும். இனி 11ஆம் வசனம் படிங்க. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடையும் வீட்டில் படிங்க. 15ஆம் வசனம் மட்டும் படிங்க. இப்படிப்பட்டவர்களை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள். இப்படி நிறைய கேரக்டர் இருக்கு. இப்ப இந்த தேசத்தை பார்த்து ஆண்டவர் நமக்கு இப்போ தேசத்தை இப்போ ஒரு ஆலோசனை கொடுக்குறா தெரியுமா? என்ன கொடுக்குறா தெரியுமா? 4ஆம் வசனம் படிங்க. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நல்ல கவனிங்க. அப்ப ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? இந்த கேரக்டர் தேசத்தை நான் இப்ப சொல்ல போறேன். இந்த தேசத்தை என்ன செய்? நீ வெளியே வா. இந்த தேச கேரக்டர் இருக்கிற தேசம். இனியும் கொடுக்குறாரு. இந்த தேசத்துக்கு ஒரு பேரை கொடுக்கிறார். என்னது? மகா பாபிலோன் என்று சொன்னார். இந்த தேசம் அல்ல. நீங்கள் இதை 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் படிங்க. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும். இங்க ஒரு ஸ்திரீ பற்றி பேச போறார். ஸ்திரீயின் நேரல சபை 2 ஸ்திரீ உண்டு. சூரியன் அந்த ஸ்திரீ, வேசியான ஸ்திரீ. இப்ப இந்த ஸ்திரீயை பேசும்போது சொல்றாரு, இந்த ஸ்திரீ யாரா? மகா பாபிலோன். அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமி அருவிகளுக்கும் தாய். அப்படின்னா பாபேல் ஒரு பெரிய பாவமாக அங்க மகா பாபிலோன்ல உள்ள எல்லா அருவருப்புகளும் பாவங்களும் எங்க இருக்கான்? இந்த ஸ்திரீ. இந்த நீ தேவன் அழிக்க போற இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன கட்டணம் என்ன இருக்கு? அந்த பாபிலோன்ல இருந்த எல்லா அசுத்தங்களும் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்த அழிக்க போற கட்டணத்துல இருக்கு. ஓகே. நல்ல. இப்போ முதல் கேரக்டர் என்னது? முதல்ல என்ன இருக்கு? சகல பெண்களுடைய குடியிருப்பு. இனி ஒண்ணு அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. இனி அசுத்தமும் அருவருப்பும். ஓகே. இப்போ இந்த வீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுல ஒரு ஆளுக்கு நான் தங்க இடம் கொடுக்கல அப்படின்னா இங்க இந்த வீட்டுல யாரும் தங்குவாங்களா? தங்க மாட்டாங்க. அப்ப பேய்களோட குடியிருப்பு அப்படின்னா ஏதோ ஒரு தேசத்துடைய சட்டம் இந்த பேய்களுக்கெல்லாம் குடியிருக்கிற சட்டமா இது மாறிட்டு. நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி, அமெரிக்காவா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், எல்லாமா இருக்கட்டும், எல்லாரும் கிறிஸ்தவ கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இட்ஸ் நாட் எ கிறிஸ்டியன் கண்ட்ரி. கிறிஸ்தவ கண்ட்ரின்னு என்ன இருக்கணும்? இந்த பைபிள் லா அப்படி பின்பற்றணும். இந்த பைபிள் லா பெகன் கெல்ஃப் ரீஜன் பைபிள் லா
இன்னைக்கும் பைபிள் லா மாற்றம் கிடையாது. இந்தியா பைபிள் லா, அம்பேத்கர் பைபிள் லா எழுதி வச்சிருக்கிறார். ஆனா வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரியும் பேர் கிறிஸ்டியன் கண்ட்ரி, பட் இதுல இருக்கிற எல்லா லாய்க்கும் எகெயின்ஸ்டான லா. இதுல எதெல்லாம் செய்யக்கூடாது என்று தேவன் கொடுத்திருக்கிறாரோ அங்கே சட்டம், அதை செய்யலாம் என்ற சட்டம். இதெல்லாம் எதெல்லாம் நீ செய்யணும் கொடுத்திருக்கிறோ அங்கே அதை செய்யக்கூடாது என்ற சட்டம். கான்செப்ட் புரியணும், நல்லா புரியணும். இப்ப சட்டம் அங்க இருக்க லா, இந்த வேதத்தோட லா இல்ல, எல்லா வேதத்தை இங்க வேண்டாம், எந்த லா வேண்டாம். நல்லா புரியுங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரில, யூரோப் கண்ட்ரில நம்முடைய சபைகளை காட்டிலும் அதிகமான சபைகள் சாத்தானுடைய சபைகள், சாத்தானுடைய குடியிருப்பு, சாத்தானுடைய சட்டம். அந்த சட்டம் அவனை குடியிருப்பதற்கு அந்த தேசத்தின் சட்டம் அதை அலோவ் பண்ணிருக்கு. அல்லேலூயா. நல்லா புரியணும், நல்லா புரியுது. நான் கேரக்டர் சொல்லி வரேன், எல்லா கேரக்டரும் புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப தேசத்தின் சட்டம் என்ன சட்டம் கொடுத்திருக்கு? என்ன சட்டம்? சாத்தானுக்கு குடி இருக்கிறான். அல்லேலூயா. இந்தியாவில் என்ன எல்லாம் என்ன கிடையாது, யாருக்கு எங்க கிடையாது, ஒளிச்சு செய்யலாம். ஆமென். இனி அடுத்தது அசுத்த ஆவிகளுடைய அப்படின்னா அங்களோட சட்டம் என்னன்னா, என்ன அசுத்தமா இருந்தாலும் இட்ஸ் a legal. ஹோமோசெக்சுவல் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷம் ஒரு தெருவுல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அந்த கூடுற மக்கள் பாதுகாப்பு கொடுக்கிறது தேசத்தின் சட்டம், தேசத்தினுடைய சட்டம். என்னென்ன அசுத்தம் இருக்கிறதோ ஒரு அசுத்தத்துக்கும் அங்க என்ன எதிரில்ல. ஆனா தேவன் இந்த சட்டம், இந்த பாவங்களுக்கு எல்லாம் இருந்து அவனை கல்லெறிந்து கொல்லு என்று சொன்னார். ஆமென். ஹalleluya. அங்க இனி பார்த்தா பெண்கள் அந்த லெஸ்பியன், இனி என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ எல்லா பாவத்துக்கும் இலுமினாட்டி கூப்ப அங்கதான் ஸ்டார்டிங். ஆமென். எவ்ரிதிங் அப்படினா அசுத்த ஆவிகளுக்கு என்னது? நான் நினைப்பேன் இந்த இந்தியாலங்க நீ அசுத்த ஆவிகளுக்கு காவல் அங்கதான், அங்க இருந்துதான் காவலம் உலகம் எல்லாம் பரவும். உலகம் எங்க ஓடுது? உலகம் எல்லாம் எல்லா இடத்துல பரவும், அங்க இருந்தா பரவும். நல்லா புரியணும். இந்த கேரக்டர் நீங்க எல்லாரும் இந்த கேரக்டர் இருக்கு. இனி ஒண்ணு, அருவருப்பும் அசுத்தத்தினுடைய பறவைகளுடைய கூடுமாய். அப்படின்னா உங்களுக்கு எல்லா பாய்ப்பும் பாருங்க. நம்ம பைபிள் சொல்லுது பிள்ளைகளை என்ன செய்யணும்? பிள்ளைகளை தண்டிச்சு வளர்க்கணும் இருக்கு. அங்க 7 வயசுக்கு மேல தொட்ட நீ தெரியும். பைபிள் சட்டமா இது இல்ல. ஆமென். அந்த சட்டம் என்கிறது எல்லா சட்டமுமே இந்த வேதத்துக்கு விரோதமான சட்டம். இனி ஒன்று, எல்லா பாவத்தினுடைய பிறப்பிடம். நம்ம இன்னைக்கு மாடர்ன் கல்ச்சர்னு சொல்றோம். அப்படிதானே இன்னைக்கு பைபிள் சொல்லுது பெண்கள் ஆண்கள் வஸ்திரம் தரிக்கப்படாது, தரிக்கப்படாதுன்னு தெளிவா சொல்லுது. இது இந்தியாவில் நம்ம இந்தியா எல்லாம் உண்மையிலே கல்ச்சர் கிடைக்கும். இந்த வள்ளக்கார பயிர்வா இங்கே இருந்து இது இந்த பறவை தான் இறந்துருது. சகல அருவருக்களுடைய பறவைகளுடைய கூடு இந்த பறவை அங்கே இருக்கு. இந்த பறவை என்ன செய்யும்? அங்க இருந்துட்டு வேற ஒருத்தர் கூட உலகம் எல்லாம் அங்கே இருந்துதான் என்ன பறந்துச்சு. இந்த தேவனுக்கு விரோதமான மாடல் கல்ச்சர் எங்க இருந்து பரவச்சோ அங்க இருந்து பரவச்சு. நம்ம இப்ப ஒரு விஷயம் போதை சொல்லி பாருங்க, அங்க எல்லாம் இல்லையோ, அங்க எல்லாம் இல்லையோ. இனி ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஒரு காலங்கள்ல 90% கிறிஸ்தவர்கள் இருந்த கண்டு 90% அப்படின்னா 90 இந்த நம்ம அவருக்கு பெரிய பெரிய பிரசிங்க இவங்களுக்கு அங்க எல்லாம் அக்கி. நம்ம இந்தியா தேசத்துக்கெல்லாம் அங்க எல்லாம் முஸ்லிம் மார்கள் வந்தாங்க.
உலகம் எல்லாம் அங்க இருந்த பயங்கர மிஷனரி வந்தார்கள். அவ்வளவு ஆவி அக்கினி இருந்த கண்ட்ரி இன்னைக்கு பிலோ 40% கிறிஸ்தவன் இருக்காங்க. அது ஒரு 5% 6% தான் உண்மையா தேவன் தேடுறவங்க இருக்காங்க. ஆமென் ஆமென். அங்க இருக்க மனுஷன் கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. நான் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்பேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் கிட்ட அவன் மனைவி வந்து மனைவி எங்க ஃப்ரெண்ட் கூட போயிருக்கா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போனா என்ன இல்லை உங்களுக்கு அப்படின்னா இனி ஒரு ஆள் செய்த தப்பா என்ன செய்யக்கூடாது, இவங்க அதை என்ன செய்யக்கூடாது, கண்டுக்கூடாது. அப்படின்னா அங்கோட லா அப்படிதான் இருக்கு. நீங்க லண்டன்ல கொஞ்சம் வந்து என்ன ஃப்ரெண்ட் சொன்னா போல அங்க எப்படின்னா ஆபீஸ்ல இருந்து சொல்லப்படாதா சுவிசேஷம் சுவிசேஷம் கிறிஸ்டியன் கண்ட்ரி. நல்ல கவனிங்க. அப்ப எல்லா பாவத்தினுடைய பிறப்பிடமும் ஆண்டவர் விரோதமா காரியங்கள் பிறப்பிடமும் எங்க சட்டமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேன். தேசம் ஒருவேளை பாவத்தில் இருந்தாலும் சட்டம் இந்த சட்டத்தில் இருந்திருந்தால், சட்டம் தேசத்தின் சட்டம் வேதத்தின் சட்டத்தின் படி இருந்திருந்தால் கண்டிப்பாக தேசத்தை தேவன் அழிக்க மாட்டார், தரல கொடுப்பார். எப்போ ஒரு தேசத்தினுடைய சட்டம் இந்த சட்டத்துக்கு விரோதமாக வேத சட்டத்துக்கு விரோதமாக எழுந்து வருகிறதோ அது எந்த தேசமா இருந்தாலும் அது தேவனுக்கு விரோதமான தேசம், தேவனால் அழிக்கப்படுவதற்கு காத்திருக்கிற தேசம். சோதோம் குமாரனுடைய பாவம், ஆமென், சோதோம் குமாரனுடைய பாவம் தேசம் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். தேவன் எந்த பாவம் சோதோம் குமாரனை அழித்தார் அதே பாவம் தேசத்தில் நிறைந்திருக்கிறது. அந்த நிறைந்திருக்கட்டும். பட் அந்த சட்டம் அந்த லா அதை ஆதரிக்கிறது. அதான் தேவன் வெறுக்கிறார். ஹalleluya. சபையில் ஆசாரியர்கள் தேவன் விரோதமா போய் கொண்டிருக்கிறார். தேசத்துல சட்டம் தேவனுக்கு விரோதமா சட்டமா போய் கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு எல்லாருக்கும் எங்க போகணும் தெரியுமா? எங்க எல்லாரும் போகணும். இப்ப கூட அமெரிக்காவுக்கு ஷார்ட்ஸ் கல்ச்சர் எடுத்துக்கோ. இரண்டு காலத்துல நான் அன்னையில இருந்து வருது. என்னைக்கு நான் படிச்சதும் என் மாட்ட காலங்க என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், உனக்கு ஃப்ரீயா கிட்டுனால எங்க போகக்கூடாது. பைபிள் என்ன சொல்லி இருந்திருக்கு, நீ பாதை விட்டு வெளியே வாழ்ந்த, நீ வெளியே வாழ்ந்த. ஏய், இந்த சட்டத்துக்கு விரோதமாக ஒரு தேசம் இருக்கிறது. தேசம் சட்டம் ஆண்டவர் சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அந்த சட்டம் தேவனால தேசம் தேவனால் அழிக்கப்பட போகிறது. இன்னைக்கு இந்த அழிக்குது வேற. ஆனால் வரும் காலங்களில் தேவனுடைய அழிவு, தேவனுடைய கோபாக்கினுடைய அழிவு தேசம். நான் சொல்லுவேன், ஒருவேளை மனம் திரும்பி ரொம்ப இருந்து ஜெபிக்கட்டும், தேவன் நல்லதா இருக்க மாட்டார். எப்ப மனம் வருங்க தெரியுமா? ஒருவேளை தேசத்தின் சட்டத்தை அவர் மாற்றி வைத்து விட்டார், தேசம் பாதுகாக்கும். தேசத்தின் சட்டம் லா எல்லாம் மாறும். இந்த சட்டத்தை போல வரணும், இந்த வேதத்தின் சட்டமாக வரணும். ஹalleluya ஹalleluya. இந்த சட்டம் வரணும். அப்படி வந்து நான் என்ன செய்ய தெரியுமா? இந்த தேசம் தேவனால பாதுகாக்கும். ஹalleluya. அது ஒருவேளை எந்த தேசம், அமெரிக்கா இல்ல இந்தியாவா இருக்கட்டும், பெதர்னா இருக்கட்டும், கல்ஃப் எதுவா இருந்தாலும் இந்த சட்டத்துக்கு விரோதமாக ஒரு சட்டம் தேசத்தில் எழுப்பி வருகையானால், வேதத்தில் சொல்லப்பட்ட அருவருப்பு அசுத்தங்களுக்கு பாவம் கொடுக்கிற அதை பாதுகாக்கிற சட்டமாக தேசத்தின் சட்டம் இருக்கவே ஆனால் அது தேவனால் அழிக்கப்படுது போற தேசம். ஹalleluya. இன்றைக்கு நாளைக்கு தேவனால் அழிக்கப்பட போற தேசம். ஆமென். ஆனா நம்ம ஜெபிக்க ஏன் ஜெபிக்கணும் தெரியுமா? நான் உண்மையிலே ஜெபிப்பேன். ஏன் ஜெபிப்பேன் தெரியுமா? அந்த தேசம் இன்றைக்கு காலம் அழுது ஜெபிப்பேன். ஏன்னா ஒரு காலங்களில் தேசத்தில் மிஷனரி அனுப்புற தேசம், மிஷனரி தேசம் அங்க அனுப்புற தேசம். அது உலகத்திலே ஆண்டவர் நாமத்தை சுவிசேஷ சொல்லிக்கிற தேசம். அது இன்றைக்கு கீழே வந்து போறது. ஆண்டவரே தேசம் சட்டத்தை மாற்றி ஜெபிக்க வேண்டிய கடமை கண்டிருக்கிறோம். ஆமென் ஹalleluya. இல்லாம என்னதான் அந்த தேசத்துக்கு ஜெபிச்சாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒருவேளை நீதிமான் ஜெபத்தை கேட்டது மாற்றிடலாம், அவ்வளவுதான். பட் சட்டம் மாறாத வரைக்கும் தேசம் அழிக்கப்படும். எந்த சந்தேகமும் இல்லை. இனி இன்னைக்கு உலகம் எல்லாம் ஐஸ்வர்யவான்களை வெஸ்டர்ன் கண்ட்ரி வச்சுதான் இருந்துச்சு. ஐஸ்வர்யம் அதான் சொல்ற கீழே படிச்சும்போது எப்படி இருக்கு. இன்னைக்கு எனக்கு எங்க போகணும் தெரியுமா? எல்லாரும் ஐஸ்வர்யம் ஆனவன் எங்க போகணும்? அங்க போயிட்டாங்க. நான் இல்ல அப்படின்னு சிஸ்டர் அங்க அங்க போனா என்ன சொல்லலாம்? ஐஸ்வர்யம் நான் சொல்றேன். ஒரு பேர் எங்க போயிடா கழிக்கலாம். ஒரு பிரதர் என்ன கேட்டார், என்ன கேட்டார்? மகள் எங்க படிக்க? நான் சும்மா கேட்டேன், பிரதர் மகள் அங்க படிக்கணும். நான் கொஞ்சம் காரியங்களை சொல்றேன். ஏன் பிரதர் அங்க போனா பெட்டர் ரிலேஷன் இல்லை. நமக்கு சாவத காலம் கிழமை தாத்தா ஆனாலும் பேரன் பேத்தி வந்து பக்கத்துல இருந்தா அழகா கொண்டாடும். நம்ம இந்தியன் கல்ச்சர்ல கெல்ஃப் கல்ச்சர் கலாச்சாரம் அப்படிதான். அங்க கலாச்சாரம் அதுவும் இல்லை. ஒரு அப்படின்னா
ஒரு பீரியட் தாண்டனா அது வித்தியாசமான கல்ச்சர். அதுல வேதத்தினுடைய கலாச்சாரம் அல்ல. வேதத்தின் கலாச்சாரம் டோட்டல் டிஃபரெண்ட். இன்னொன்று தேவனால் அழிக்கப்பட போற தேசம். அங்க உள்ள கேரக்டர் தேவன் அழிக்கப்பட போற அப்படிப்பட்ட தேசத்துல நல்லா கவனிங்க. லோத்து சோதோம் மாதிரி பார்த்தான். எப்படி பார்த்தான்? மகா கண்கள் இச்சை. கண்கள் இச்சை எப்படி பார்க்குது? இந்த தேசம் பயங்கர செழிப்பு. அடுத்து சரீரம் சொல்லுது, சரீரத்துக்கு இச்சை சொல்லுது. அங்க போய் வாழ்ந்தா, அந்த இதெல்லாம் அனுபவிச்சா, அந்த கிளைமேக்ஸும் அந்த வீடும் முதல்ல அனுபவிச்சா, அடுத்த என்ன வருது தெரியுமா? அங்க போய் சேர்ந்தோம் பெருமை. என்ன தெரியுமா? அங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்ப இது யாரு? பாஸ்டர் மனைவி. இது யாரு? இதுவும் பாஸ்டர், இதுவும் பாஸ்டர். அப்ப சபைக்குள்ள பாஸ்டர் மனைவி 2-3 பேர் இருக்கணும். அங்க தவிர என்ன என்ன இல்லை. இது ஒரு பெரிய மேட்டர். நான் எல்லா சபையும் சொல்ல வரல, சபைகள் இருக்கிறது. ஆனால் அங்க சட்டம் இதுக்கு விரோதமான சட்டமா இருக்கிற அப்படின்னா தேவன் தேசம் எதிராக நின்று கொண்டு. ஆமென். நல்லா கவனிங்க. இதுல நான் சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்றேன். அப்போ இன்றைக்கு தேசத்துல கடைசி காலத்துல ஏன் வந்திருக்கிற அப்படின்னா ஆவிக்குரிய சபைகள் தேவனுடைய ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை சபைக்குள்ள இல்ல. தேவனுக்கு விரும்பினா எப்படி அவன் ஆராதிக்கலாம் வந்துட்டாங்க. ஆமென். எந்த பாவம் இருந்தாலும் என்ன செய்யலாம்? அப்படிதானே? எல்லாரும் ஆராய்ச்சி எல்லாம் எப்படி வேணா ஆராதிக்கலாம். இது பெரிய பெரிய அதுல ஸ்ட்ராங்கா வந்து சபையில் எங்க போயிட்டுனா எங்க போயிட்டு அவனும் 1000 ஆத்மாவை பிடிச்சு 5000 ஆத்மாவை பிடிச்சு வைக்கிறதுக்காக அப்படியே மேலோட்டமா என்ன செய்யறாங்க. நான் பொதுவா இப்போ கொஞ்சம் சபையில நம்ம இந்த ஜஸ்டின் ஜான் ஜப்ராஜ் எல்லாம் என்ன செய்யறாங்க துருபதேசம் பேசினாங்க. நான் சொல்லுவேன் அவங்கள நான் குறைதான் அவங்கள துருபதேசம் பார்த்தாலும் தெரிஞ்சுது. பார்த்தாலும் என்ன செய்யுது? அவங்க தனக்கு நிலைமை உண்மை நிலைமை சொல்லி கத்துற ஆராதிக்கிறாங்க. நாங்க இப்படிதான். நீ அப்படி இல்ல, நீ மாய்மாலம். அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையை நீ அன்றவங்க செய்துட்டு அந்த ஆசை எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு வெளியே மாய்மாலமா கர்த்தருக்கு முன்பதாக தேவ சபையை கெடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்தே சபையின் அனுபவங்கள் சபையை விட்டு போய்விட்டது. ஆமென். எல்லா சபைகளும் இன்னைக்கு ஒரு ஆர்டினரி காரியங்களை கைக்கொண்டு தேவன் தேடுகிற ஆசாரண்ட மேல் தேடுகிற. நல்ல பாருங்க, ஒரு வசனம் படிச்சு கொடுத்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாக இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றி மதுக்கட்டு தீர்க்கதரிசிகள். ஐயோ இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். கீழே வீட்டுல படிங்க, நிறைய இருக்கும். இங்க 8ஆம் வசனம் படிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால்
நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறார், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். இனி பாருங்க, இந்த தீர்க்கதரிசன நிலைமை அன்னைக்கு எப்படி இருந்து பாருங்க. தேவன் அழைச்சிருக்காங்க. இனி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அதோட 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எரேமியா 5:31. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. இப்படி இருக்கிறது என் ஜனத்துக்கு. சேம் சிச்சுவேஷன் இன்னைக்கு சூழ்நிலை. இனி 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர்கள். ஹalleluya. இனி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் அவருடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவருடைய வயல்களை அவைகளை கட்டிக்கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர்களாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராய் இருந்து சமாதானம் இல்லாதிருந்து சமாதானம் இல்லாத சமாதானத்தை பேச போக. இனி எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகால்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி. ஹalleluya. நான் நிறைய விஷயம் இருக்கீங்க. அன்னைக்கு என்ன காரியங்கள் தீர்க்கதரிசி நடுவுல இருந்ததோ, சபை நடுவுல இருந்ததோ, இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஹalleluya. இன்னைக்கு நீ எல்லாம் எடுத்து பார்த்தாலும் நான் இன்னைக்கு பார்க்கிறேன். ஒரு ஆள் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காரு ஒரு வாரமா. நீ கலங்காதப்பா, ஒரு பெரிய வெந்தய சபையில ஒரு ஊழியக்காரர், ஆனா ஒரு நல்ல ஊழியக்காரர் பையன் ஒரு சிபில் எடுத்தான். கலங்காதே என்ன. அடுத்த நாள் பார்த்தாலும் நீ கவலைப்படாதே என்ன. அடுத்த நாள் பார்த்தாலும் என்னைக்கு வசனம் பேசுறது அதான் சொல்றது. சமாதானம் இல்லாத இருந்தும் தேவனுக்கு ஜனத்துக்கு சமாதானம் இல்லை. ஆனா நீ எப்படி பேசுற தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஹalleluya. ஆமென். அப்படிதான் இன்னைக்கு. அப்படினா என்ன தீர்க்கதரிசியினுடைய வேற்றம் நிலைமை அன்னைக்கு இருந்ததோ அதே சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சபைகள் அதே நிலைமையில மாறிவிட்டது. ஆராதனை அசுத்தம் வந்து விட்டது. ஹalleluya. தேசத்தில் சட்டமாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவோட சட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் சட்டங்கள் தேவனுக்கு விரோதமான சட்டமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஹalleluya. இதெல்லாம் நடக்கும்போது ஒரு காரியம் நிச்சயம். ஹalleluya. ஒரு கூட்ட பிள்ளைகள் இந்த கர்த்தருக்கு பாருங்க ஜெயம் கொள்கிறவர்களாய் இதெல்லாம் ஒன்றை சிக்காதபடிக்கு. ஹalleluya. நான் ஒரு ஆலோசனை சொல்றேங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் படித்துக் கொள்ளுங்க. நீங்கள் எந்தெந்த ஊழியக்காரர் உங்கள் சபை இந்த சபையில இருக்கிற பிள்ளைங்க அந்த சபையில மட்டும் இருந்து அந்த சபையின் ஊழியக்காரர் உங்களுக்கு என்ன வசனம் கொடுக்கிறாரோ அந்த வசனத்தை மட்டும் கேட்டு ஹalleluya ஹalleluya நீங்கள் கிருபையினால ஸ்திரப்படுங்க. ஹalleluya ஹalleluya. வசனங்களுக்கு அலைப்புண்டு தெரியாதவர்கள் ஹalleluya. அவர் பேசுறார் இவர் பேசுறார் அவர் இருக்கட்டும். ஹalleluya கேளுங்க. எனக்கு சபையில நான் என்ன பேசுறேன், உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறேன், அந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி இருப்பீர்கள். ஆனால் நீங்க தேவராஜ்யத்திலே பிரவேசிப்பீர்கள். ஹalleluya ஹalleluya. இல்ல ஒரே காரியம் வச்சிருக்கோம். அது வேதம் சொல்லுது ஒரு கொடிய காலம் வருகிறது. ஹalleluya. ஒருவர் தப்பிக்கோட கூட எல்லாம் வஞ்சிக்கப்படுகிற காலம் வருகிறது. ஹalleluya. தேவன் அதை கொடுத்து எச்சரித்தார். என்ன எச்சரித்தமா? ஒருவர் தப்பிக்கோட வஞ்சிக்கப்படுகிற காலம். ஆமா. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற உபதேசம் பேசுறான். எல்லாரும் பரிசுத்தாவி நிரம்புறான். எல்லாரும் பெந்தேகோஸ்தே சபையை குறித்து பேசுறான். எல்லாரும் பெந்தேகோஸ்தே சபையை கை கொட்டுறான். ஹalleluya. யாரும் தெரியல. அப்படிப்பட்ட கொடிய வஞ்சகத்தின் காலம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட மோசமானவர்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு காரியம் நிச்சயம். ஹalleluya. நீங்கள் உங்களை தாழ்த்தி கிருபையினால் ஸ்திரப்படுங்க. ஹalleluya. வசனத்தை எல்லாம் அனுப்பி தெரியனா உங்க சபையில தாழ்ந்துருங்க. இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க கேளுங்க. ஹalleluya. ஒரு கூட்டங்களில கலந்து கொள்ளுங்க. வீடுல கலந்து கொள்ளுங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க. ஹalleluya. இன்னைக்கு பாருங்க அந்த ஊழியக்காரர் பேசுறார், இந்த ஊழியக்காரர் பேசுறார். நான் கேட்க வேண்டாம் சொல்லல. ஹalleluya. இப்போ ஒரு பெரிய குரூப் இறங்கி இருக்கு தெரியுமா? ஹalleluya. சபையில் உள்ள விசுவாசிகளை என்ன செய்வாங்க? பிரிச்சுவாங்க. இந்த ஜெபத்துக்கு வாப்பா, இந்த ஜெபத்துக்கு வாப்பா, இந்த மிஸ்ர ஜெபத்துக்கு வாப்பா. இவன் ஒழுங்கா இந்த ஜெபத்துக்கு இருப்பான், ஒழுங்கா என்ன செய்வான்? இங்க தசமா கொடுத்துட்டு இருப்பான். இப்ப கொஞ்ச நாள் பண்ணா அவரு ஒரு மிஸ்ரர் குரூப் வந்து உங்களை எல்லாம் பிரிக்கும். இவன் கடைசியில் எரிஞ்சு வந்துருமா? இங்க சபையில கூட்டத்தை காணாது. இந்த சபையில் நடக்கிற தசமாதம் கொடுக்க மாட்டான், அந்த கொடுக்குமா? ஆமென்.
நான் சொல்றேன், இந்த வேதம் உண்மை, அவன் வரல மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான். உனக்கு ஒரு சபை கொடுத்திருக்கிறாரு, நீ உன் சபைக்கு ஊழியக்காரன் கீழ்ப்படுது, உன் சபையின் ஊழியக்காரன் விருப்பம் இல்லையா, நீ அடங்கி. உனக்கு தெரியும் ஆண்டவர் என்ன தரணும், அவருக்கு தெரியும். ஒன்ன மேய்க்கிறதுக்கு, ஒன்ன நடத்துறதுக்கு சபையில ஊழியக்காரன் மேய்ப்பாளர்கள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்னை நடத்தும் சபையில மேய்ப்பரை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அநேகர் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க, அநேகரை சாத்து இழுத்துக் கொண்டிருக்கிறான். மிகுந்த கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஹalleluya. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. Praise the Lord. சோதரம் 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 சோதரம். எல்லா பிள்ளைகளும் ராத்திரி வேளையில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஆண்டவரே, கடைசி காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. சோதரம் 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 சோதரம். Praise to Jesus. எல்லாரும் ஹalleluya. வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் தேவனை கொஞ்ச நேரம் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கடைசி காலத்துல இருக்கிற சபைகள் கெட்டு போய் விட்டது. ஆண்டவர் ஆராதனை இழுந்து போய் விட்டது. ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஆராதனை சபைகள் இல்ல. தேசத்தின் சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஹalleluya. உமக்கு விரோதமான தேசத்தின் சட்டங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. சோதரம் 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 சோதரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல தருகிறோம் தருகிறோம் தருகிறோம். எல்லா ஜனங்க சபையில மக்கள் தருகிறோம். வீட்ல இருந்து கேட்டவங்க பிள்ளைகளை தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் வஞ்சிக்காத படாத பாதுகாத்துக் கொள்கிறார். நல்ல பரிசுத்த பிதாவே, மறுவேளைக்காய் இருவேளைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சோதனை மட்டும் உடைய மேங்காத கிருபைகளோடு கூட இருந்ததுக்காய் நமக்கு சோதரம். ஆண்டவரே, உங்களை பாடி துதிக்க தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் சோதரம். உடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வந்தபடினாலே சோதரம். உடைய வார்த்தைகளை கண்டு அப்பா எங்களோடு கூட கற்று பேசினபடினாலே சோதரம். இது எங்களுக்கு அப்பா சோதரம் அப்பா பயனுள்ளதா இருக்கும். ஆண்டவரே, இதை நாங்கள் இருதயமாகிய பலகைகளை எழுதி கொண்டு ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சோதரப்பா ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய கரத்துல கொடுக்கிறேன். ஆண்டவரே, சோதரப்பா எல்லாரையும் கத்த பொருட்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, கூடிய சீக்கிரம் அப்பா இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே நாங்கள் யாவரும் இணைந்து உண்மையாய் ஆராதிக்கிற நாட்களை கத்திரங்களுக்கு தரப்போறதாய் சோதரம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா சோதரப்பா உடைய வார்த்தையை கொண்டு வந்து தாசனுடைய கரத்தின் நிலையில மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, சோதரப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா சோதர எல்லா பிள்ளைகளையும் கரத்துல கொடுத்து செபிக்கிறேன். கத்தர் பெரிய காரியங்களை செய்ய சுவாமி. வருகைக்கு ஆயத்தப்பட கத்தர்களுக்கு கிருபைதாங்க. ஆண்டவரே, சோதரப்பா ஒருபோது ஆண்டவரே ஜீவனை ஆண்டவரே சோதரப்பா இழந்து போகாதபடி கிருபைகளை இழந்து போகாதபடிக்கு மேயை பற்றி கொண்டிருக்க கத்தர்களுக்கு கிருபை தரப்போகிறதாய் சோதரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. பதில் கொடுத்து செய்ய போகிறதாய் சோதரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் காவலும் இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகிறவரை நம்ம அனைவரோட கூட ஊரில் எல்லாருக்கும் தேசம் அனைத்து எல்லா பரிசுத்தவான்களுடன் கூட இருப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆமென். காணிக்கொண்டது பிள்ளைகள் காணிக்கை செலுத்தலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.